இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை தொகுதியில் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார். ரேஸ் கோர்ஸிலிருந்து ஊர்வலமாக சென்ற அவர் கலெக்டர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் அமைச்சர் டிஆர்பி ராஜா மற்றும் கூட்டணி கட்சியினர் இருந்தனர். நீங்க தொடர்ச்சியா நீங்க பிரியாணி, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கையில எடுக்கிற காரணம் என்ன சார்? அதை நான் கையில எடுக்கலையே, சமைக்க தானே போறேன். அப்படியா? சரி, சந்தோஷம். அவர் ஏதோ அவருக்கு ஏன் அவ்வளவு உறுத்துதுன்னு தெரியல. என்னை பார்த்தா ஏன் இவ்வளவு எரியுது, மக்களை பார்த்தாலே அவருக்கு எரியுது, ஏன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். ஒரு தேர்தல் காலத்தில் முதலில் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் நீண்ட நெடிய காலமாக வாஜ்பாய் போன்ற மகத்தான மாமனிதர்கள் இருந்த இயக்கம் அது. நான்லாம் மிகவும் மதித்த என் தலைவர் கலைஞர் அவர்கள் மதித்த வாஜ்பாய் அவர்கள் இருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலிருந்து வந்துகிட்டு இப்ப அந்த இயக்கத்தையே ஒட்டுமொத்தமா புதைத்து விட்டு ரொம்ப கொச்சையான அரசியலை தமிழகத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் சில பேர். அவர்களை குறித்து இன்னமும் நான் பேசுவது அவசியமற்றது என்று நினைக்கிறேன். ஆனால் தமிழகத்தின் இந்த அற்புதமான தமிழகம் ஜனநாயகம் செழித்தோங்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜனநாயகத்தை கட்டி காத்து கொண்டு இருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் நல்லாட்சியில் அமைதி பூங்காவாக இருக்கிறது. தேர்தல் காலத்தில் எதிரணியினர் என்ன வேணா மாற்றி கொஞ்சம் அந்த சூடு பறக்கும், அதுல இருந்து இல்லைன்னு சொல்லல. அதற்காக அந்த தரத்தை மீண்டும் குறைத்து கொண்டே இருக்கக்கூடாது எதிரணியினர் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஃபேக்ட் அதிமுக நண்பர்கள் அது ஓரளவுக்கு கொஞ்சம் சரியா தான் நடந்துட்டு இருக்காங்க அவங்க. இந்த ஒரு சில பேர், அதனால நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய இயக்கத்துல இருந்து வந்துட்டு அது ரொம்ப கொச்சைப்படுத்துற அளவுக்கு இப்போது இருக்கும் அந்த தலைவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த கட்சியினருக்கே பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை. தமிழகம் ஜனநாயகம் மற்றும் நாகரீக அரசியலுக்கு பேர் போன ஒரு மாநிலமாக இன்று திகழ்கிறது. எல்லாரும் சேர்ந்து இந்த மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக எல்லாரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அனைவரும் இந்த அணியில, இந்த கோalitionல, இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இந்த இனமும் இந்த நாடும் முன்னேறக்கூடாது, ஏன் அழிய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்போர் அந்த பக்கம் இருக்கிறார்கள் என்றுதான் நினைக்க தோன்றுது. எனவே இது போன்ற கீழ்த்தனமான அரசியலை ஓரம் கட்டிவிட்டு வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று அவர்கள் சொன்னாலும் அது இப்ப எடுப்பாரு. ஏன்னா 10 ஆண்டு காலம் அவர்கள் இருந்து ஒன்னுத்தையும் கிழிக்கல, எதையும் செய்யவில்லை. அனைத்தையும் இந்த 2.5 ஆண்டு காலம் இந்த அற்புதமான திராவிட மாடல் ஆட்சியை நடத்தியிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் தான் இன்று தமிழகம் செழித்தோங்கி பல மின்னி இன்று இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக திகழ்கிறது. எனவே இங்கு மாநிலத்திலும் சரி, அங்கே ஒன்றியத்திலும் இந்தியா கூட்டணி இப்பொழுது அமைய அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. மகத்தான வளர்ச்சி தமிழகத்துக்கு காத்திருக்கிறது. இந்த கோவைக்கு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, எப்படிப்பட்ட மகத்தான வளர்ச்சி வரப்போகிறது என்று. நீங்கள் இன்னும் 6 மாதத்தில் இன்னும் இப்போ ஒரு 3 வருஷத்திலேயே எக்கச்சக்கமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு கொடுத்துட்டார். ஆனால் கோவைக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வு, மிக சிறப்பான ஒரு நகர்வு இருக்கிறது. அது தேர்தல் கிட்ட வர நாங்கள் அதெல்லாம் அறிவிப்போம். நீங்கள்